ஹராஸ்மெண்ட், ரேப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. சோ இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம்? ஹராஸ்மெண்ட், அபியூஸ், மொலஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்குது. மொலஸ்டேஷன் அப்படின்னா அனதர் ஃபார்ம் ஆஃப் ஹராஸ்மெண்ட்னு சொல்லலாமா? நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, அதாவது ஒருத்தரை வந்து செட்யூஸ் பண்ணி கையில தோல்ல கையை போட்டு அவங்கள வந்து பிசிக்கலா அபியூஸ் பண்ணி கொண்டு போறது, அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்கள ஹராஸ் பண்றது, அது மொலஸ்டேஷன் நம்ம எடுத்துட்டு போகலாம். ஒரு இடத்துல ஃபினான்ஷியல் டிஸ்கிரிபன்சி இருக்கு, அவங்களுக்கு பணத்துடைய தேவை இருக்கு, அவங்க அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, இல்ல பண தேவைக்காக போய் நிக்கிறாங்க, அப்போ அந்த பணம் கொடுக்கறவர் அவங்கள வந்து அபியூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அது மொலஸ்டேஷன் சொல்லலாம். ஓகே, இது ஒர்க் பிளேஸ்ல நடக்கும் இல்லையா? ஒர்க் பிளேஸ் எல்லா இடத்துலயும் இருக்கலாம். படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல்ல, காலேஜஸ்ல, நிறைய இடத்துல நிறைய ஆசிரியர்கள், பிஹெச்டி கைடு அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட இருந்து கூட நடக்கிற மாதிரியான நியூஸஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ல வந்து ஹராஸ்மெண்ட்ன்றது நடந்துகிட்டே இருக்கிற ஒரு இதுவா இருக்கு. ஸோ இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து குழந்தையிலேயே பெண்களுக்கு ஒரு தற்காப்புன்றதை வந்து கொண்டு போய் கொடுக்கணும். கொண்டு போய் கொடுக்கறதுன்றது வந்து பள்ளிக்கூடத்துல இருந்தே ஆரம்பிக்கணும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நல்ல விதமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல கொண்டு போயிட்டு இருக்குது. சென்னை சிட்டி கார்பரேஷன் ஸ்கூல்ல நிறைய தமிழ்நாடு போலீஸ் பயிற்சி முறைகள் நிறைய இடத்துல நிறைய தற்காப்பு முறைகள்ல வந்து எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மா இல்லாம கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம்ல அதை ஃபார்ம் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்.